நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாட்டு மக்களின் நன்மைக்காக இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண், தற்பொழுது திருப்பரங்குன்றம் மலையில் பக்ரீத் தொழுகையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, உலகம் முழுவதும் ஈகை திருநாளானது இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை மீது அமைந்துள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா மலை மீது தற்போது ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு துவா செய்திருக்கிறார்கள். பக்ரீத் தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி மற்றும் அவரது ஒரே மகன் இஸ்மாயில் நபி ஆகியவர்களின் தியாகம் மற்றும் உறுதியான இறை நம்பிக்கையும் போற்றும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகையானது உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை செய்து கொண்டாடுவது என்பது வழக்கம். அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தற்போது புத்தாடை அணிந்து 300 அடி உயரம் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி சென்று அங்குள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் சிறப்பு துவா செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான், பக்ரீத் உள்ளிட்ட விழாக்களின் போது இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி சென்று அங்கு இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சிறப்பு தொழுகை நடத்துவார்கள். வழக்கம் போல் இந்த ஆண்டும் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த தொழுகையில் நாட்டு மக்களின் நன்மைக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்கு சிறப்பு துவா செய்யப்பட்டிருக்கிறதாக இன்றைய தினம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் தழுவி கொண்டு பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வந்தாலும் எவ்வித அசம்பாவிதமின்றி இந்த சிறப்பு துவா செய்வதற்காக காவல்துறையினர் காலை முதலே சிறப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.